ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கீரை பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம எந்த கீரை வேணாலும் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். வெந்தயக்கீரையோட மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா, இதை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட தொண்டை புண், வயிற்றுப்புண், குடல் புண் எல்லாமே சரியாகும். இந்த கீரை சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. சரி வாங்க, இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்தி நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இது நல்லா செவந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் இது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையும் சேர்த்தி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பணியாரம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.